எம்ஜிஆர், ஜெயலலிதா என மாபெரும் தலைவர்கள் தலைமை பொறுப்பை வகித்த அதிமுக கட்சி இன்று மிகப்பெரிய சரிவை சந்தித்து வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பல கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்றார். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பதவி ஏற்றதிலிருந்தே அதிமுகவிற்குள் உட்கட்சி பூசல் வெடிக்கத் தொடங்கியது. அதன் வெளிப்பாடாக பலர் அதிமுகவிலிருந்து வெளியேறி புதிய இயக்கங்களும் மாற்றுக் கட்சியிலும் இணைந்தனர். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பதவியேற்றதிலிருந்து அதிமுகவுக்கு குறைந்தபட்சம் ஒரே ஒரு வெற்றி கூட கிடைக்கவில்லை. அந்த வகையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது அதிமுக. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பதவியேற்றதிலிருந்து வெற்றியை ருசிக்காத அதிமுகவினர் இந்த தேர்தலிலாவது அவர் முதலமைச்சராக பதவியேற்பார் என கனவு கண்டனர். ஆனால் குறைவான தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்து தற்போது மூன்றாவது கட்சியாக தள்ளப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்பே அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களான சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் போன்றோர் தாவேகாவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் ஆதரவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் அதிமுக தலைமையிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அமைக்க விஜய் தரப்பும் ஒப்புக்கொண்ட சூழலில் முடியாது என எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுடனான கூட்டணியை அடியோடு மறுத்துவிட்டார். எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதமான முடிவால் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்து இன்று அதிமுக மிகப்பெரிய அரசியல் பின்னடைவை சந்தித்து உள்ளது. தற்போது சி.வி. சண்முகம், நான் அதிமுகவில் இருக்கிறேனா இல்லையா என எனக்கே தெரியவில்லை என்று கூறும் அளவிற்கு அதிமுகவின் நிர்வாகம் வலுவிழந்து உள்ளது. அதேபோல ஆட்சியில் இருந்த போதும் அரசுக்காகவும் அதிமுகவுக்காகவும் உழைத்த பலருக்கு உரிய பதவிகளும் பொறுப்புகளும் வழங்கப்படவில்லை என கூறி தனக்கு வழங்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் பதவியை வேண்டாம் என மறுத்துள்ளார் எஸ்.பி. வேலுமணி. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களான சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், வைகை செல்வன் போன்றோரும் அதிமுகவிலிருந்து விலகி ஆளும் கட்சியான தாவேகாவில் இணைந்துள்ளனர். அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவிக்கு எடப்பாடி பழனிசாமி சரிப்பட்டு வரமாட்டார். இவர் தலைமையில் இருந்தால் நமக்கு எதுவும் கிடைக்காது. எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து மாற்ற வேண்டும் என்ற பேச்சுக்களும் அதிமுகவிற்குள் எழுந்து வருகிறது. தொடர் தோல்விகள் காரணமாக எடப்பாடி பழனிசாமி மீது அதிமுகவினருக்கு உச்சக்கட்ட அதிருப்தி ஏற்பட்டு உள்ளது. தோல்விக்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதமும் அகங்காரமும் குறையவில்லை என பலரும் விமர்சிக்கின்றனர். எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதமே அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு சென்று விட்டது என கருத்துக்கள் தற்போது அதிமுகவிற்குள்ளேயே அதிகமாக எழுந்து வருகிறது. அரசியல் வட்டாரங்களிலும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு அலை இருப்பதாகவே கூறப்படுகிறது. இது பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.